இந்தியாஸ் நேஷனல் அனிமல் டைகர் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். வேர்ல்டுல இருக்கிற மொத்த டைகர் பாப்புலேஷன்ல நம்ம இந்தியால 70% ஆஃப் த டைகர்ஸ் வந்து இருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 3600 டைகர்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்காங்க. ஆனா 2006ல பாத்தீங்கன்னா 1100ல இருந்து 1600 அப்ராக்சிமேட்லி இவ்வளோ டைகர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம நேஷனல் அனிமல் ஆன டைகரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் யோசிச்சு என்ன பண்ணாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் நேஷனல் டைகர் கன்சர்வேஷனல் அத்தாரிட்டி எப்படி இந்த டைகர் பாப்புலேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றது, எப்படி வந்து இவங்களோட ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், டைகர் ரிசர்வ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1973ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்னன்னா, டைகருக்காகவே அமைக்கப்பட்ட பாதுகாப்பு ஏரியா. அங்க வந்து டைகரும் மற்ற ஸ்பீஷீஸும் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நம்ம அங்க பண்ண மாட்டோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 58 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு அக்ராஸ் 18 ஸ்டேட்ஸ்ல. இதுல ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா 5 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த டைகர் ரிசர்வ் தான் வந்து சரிஸ்கா டைகர் ரிசர்வ். அல்வர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த சரிஸ்கா டைகர் ரிசர்வ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் அண்ட் ஃபேமஸ் டைகர் ரிசர்வ் இன் ராஜஸ்தான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைகர் மட்டும் கிடையாது, லெப்பர்ட் இருக்காங்க, மத்த ஸ்பீஷீஸ் இருக்காங்க, ஹைனா இருக்கு, 200க்கும் மேற்பட்ட பேர்ட் ஸ்பீஷீஸும் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. சோ எதுக்காக நான் இப்போ ராஜஸ்தான் பத்தி பேசுறேன் அப்படின்னா, இப்போ ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சரிஸ்கா டைகர் ரிசர்வோட கோர் ஹேபிடேட்ல 48.4 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மைனிங் 50+ மைனிங் ரீட்ரா பண்ணலாம் அப்படின்னு ஒரு அப்ரூவலை வாங்கியிருக்காங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், ஸ்டேட் வைல்ட் லைஃப் போர்ட், நேஷனல் டைகர் கன்சர்வேஷனல் அத்தாரிட்டி. ஸோ மைனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில இருந்து நம்ம ஒரு கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், இல்லை அயனா இருக்கட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பெரிய அளவிலான லேண்ட் நமக்கு வந்து தேவைப்படும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், டீஃபாரஸ்டேஷன் பண்ணுவோம். அந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணாதான் அங்க வந்து மைனிங் ப்ராசஸை நம்மளால பண்ண முடியும். மைனிங் பண்றதுனால அந்த இடத்துல வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். மைனிங் நடக்கும்போது சரிஸ்கா டைகர் ரிசர்வ்ல கண்டிப்பா அங்க இருக்கிற ஸ்பீஷீஸும் டைகர்ஸும் டெஃபினெட்லி அஃபெக்ட் ஆவாங்க. 2004ல பாத்தீங்கன்னா சரிஸ்கால வெறும் 28 டைகர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ 49 டைகர்ஸ் இருக்காங்க. growth வந்து ஈஸியா வரல, நிறைய கன்சர்வேஷனல் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் இந்த டைகர்ஸ் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மைனிங் ப்ராஜெக்டை இங்க ஸ்டார்ட் பண்ணா இந்த ஸ்பீஷீஸ்க்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ்